மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் திருச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ இடையே ஏற்பட்டுள்ள மோதல் கட்சிக்குள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதுகுறித்து வருகிற 20ஆம் தேதி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெறும் மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ள நிலையில் வைகோவிடம் இருந்து என்னை பிரிக்கும் ஆற்றல் மரணத்துக்கு மட்டுமே உண்டு என்று தனது அரசியல் பயணத்தை பற்றி நீண்ட பதிவை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் வைகோவின் மகன் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் திருச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ இடையே ஏற்பட்டுள்ள சாதிய மோதல் போக்கு கட்சிக்குள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருச்சி தொகுதியில் மல்லை சத்யாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக வருகிற 20ஆம் தேதி வைகோ தலைமையில் நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிய வருகிறது. இதற்கிடையில் மேலும் சில மாவட்டங்களில் மல்லை சத்யாவுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு உள்ளது. இதை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடுமையாக கண்டித்துள்ளார். கழக கட்டுப்பாட்டுக்கு எதிராக மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்துவது, தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடாது என்று எச்சரித்து உள்ளார். இந்த விவகாரத்துக்கு நிர்வாக குழுவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் மல்லை சத்யா தனது முகநூல் பக்கத்தில் எனது பாரம்பரியம் என்பது வைகோ பாரம்பரியம் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுவேன். நம்பி கெட்டான் சத்யா என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்தான் மல்லை சத்யா என்று ஒருபோதும் வரக்கூடாது என்று உறுதியோடு மதிமுகவில் பயணிக்கிறேன். வைகோவிடம் இருந்து என்னை பிரிக்கும் ஆற்றல் மரணத்துக்கு மட்டுமே உண்டு என்று தனது அரசியல் பயணத்தை பற்றிய நீண்ட பதிவை வெளியிட்டு உள்ளார். மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் போக்கு குறித்து 20ஆம் தேதி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எப்படி தீர்வு காண போகிறார் என்பதே மதிமுகவினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.